வணக்கம் மக்களே, போன வீடியோவில் நம்ம பசங்கள்லாம் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை கன்னிசாமி பூஜை தான் பண்ண போகிறோம். அதுக்கு பஜனை பண்ணுறதுக்கு சாயங்காலமாக சுவாமிகள்லாம் வரப்போகிறாங்க. 6:30 மணிக்கு தான் பூஜை ஸ்டார்ட்டுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சுவாமி வரவங்கலாம் சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்னிச்சர்லாம் எடுத்துகிட்டு ஹால் அவங்க வெக்கேட் பண்ணி கொடுத்தா தான் அவங்க அலங்காரம் பண்ணிட்டு தான் கிழக்க பார்த்ததுக்கு இங்கே அலங்காரம் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்து பஜனை பண்ணுறதுக்கும், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன், அங்கெல்லாம் இங்கே உட்காரத்துக்கு சரியாக இருக்கும். ஸோ நல்லா வெக்கேட் பண்ணோம், அதுதான் ஃபஸ்ட்டு வேலைங்க. அது வெக்கேட் பண்ணிவிட்டு பெருக்கி முழுகிட்டோன்னு வைங்களேன், நமக்கு ஒரு பண்டிகை ஃபீல் வந்துடும். அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். இதுதான் எங்கள் ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. அதாவது வீடு வாங்கும் போது வேறு மாதிரி இருந்தது, கிருத்திக் வரும்போது அவன் சௌகரியத்துக்கு கொஞ்சம் எல்லாமே நாங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். சௌகரியம் தானே ஃபஸ்ட்டு, சும்மா அப்படி காட்டினேண்ணா. அப்புறம் நேற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று என்ன வேலை நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பழ வகைகள் அப்புறம் பூஜை சாமானுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது கொஞ்சம் தண்ணி பாட்டிலு, இலை, இந்த மாதிரி வீட்டில் பூஜை பண்டிகை நாட்களில் நிறைய பழம் பூ எல்லாம் வாங்கினோம்னா நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தான் போய் வாங்குவோங்க. டிராஃபிக் இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம். விலை ரொம்ப குறைவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. விடியற் காத்தால ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஏலம் விடுவாங்க, அப்போ தான் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஆனால் அப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம மூட்டையில் தான் வாங்க வேண்டியிருக்கும். மற்றபடி இந்த மாதிரி டைமில் போகும்போது நமக்கு விலை ஓரளவு தான் கம்மியாக கிடைக்குங்க. ஆனால் ஒரே இடத்துல எல்லா பழமும் வாங்கிடலாம். பூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க. பூவுக்காகவே நம்ம கோயம்பேடு மார்க்கெட் போய் வாங்கலாம். அப்புறமா அப்படியே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் மாதிரி இருக்க பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டார். பார்க்க மாட்டேன், யாராவது சொல்லியிருக்காங்க சாப்பாட்டுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பை இருந்துச்சுன்னா யாரா டக்குன்னு கிளம்புறாங்களோ அவங்கள போட்டும் கொடுத்துடலாம்ல, அதுக்காக பார்க்க மாட்டேன். இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நேற்று வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பூஜை சாமான் தொலைக்கிறீங்க, இன்றைக்கி தான் தொலைக்கணும். நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு அடுத்து நம்ம சுவாமிங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் தொடர்ந்து பார்ப்பீங்க. இது அதிகமாக அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு பஜனைலாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப லாங்காக போயிடும் இல்லைங்களா. வாங்க இப்போ வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே இதே ரூமில் நாங்கள் அழகாகவே அடிக்கிட்டோங்க. அப்போ தான் இந்த ரூமை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கும் யாருன்னா லேடிஸ் உட்காரத்துக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகுன்றதுனால இந்த ரூமை நாங்கள் வெக்கேட்டாக வச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த ரூம் பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ண முடியாது நம்மளால், ஏன்னா இங்கே தான் சாமி அலங்காரம் பண்ண போகிறாங்க, பஜனை பண்ண போகிறாங்க. அப்போ நம்மளால் அவங்களெல்லாம் தாண்டி நாங்கள் போக முடியாது இல்லைங்களா. அதனால் இந்த ரூமை நாங்கள் காலியாக தான் வச்சுருக்கோம். ஒரு காட் இருக்குது, அது அப்படியே இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாமல். போகிற வழியெல்லாம் நாங்கள் திங்ஸ் போட்டு டம்ப் பண்ண போகிறதில்ல. நான் அப்படியே பேசியிருக்கேன் சாமி. இவங்க 2 பேர் தான் மாலை போட்டிருக்காங்க. மாலை போட்டவங்க தான் சாமி பூஜைக்கு வேலை செய்கிறாங்க. அந்த கட்டையை இன்னும் விட மாட்டேன்றார். துணியில் அதாவது இது ஆக்சுவலாக வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கினேங்க, வரலட்சுமி நோம்பப்போ. அது இன்னும் யூஸ் பண்ணல. சரி, இந்த துணி இருக்கேன்ட்டு இதில் சுற்றி தான் வச்சுருக்கேன். நம்ம பிரித்து தனித்தனியாக கூட வச்சுக்கலாம். வரிசையாக பண்டிகை வந்துருந்தீங்களா நம்ம கிருஷ்ணன் இங்கேயே அதுங்க, அப்போ அப்படியே சுற்றி வச்சுட்டேன். இப்போ இதை பாலிஷ் பண்ணிடுவாங்க. எப்படியும் ஐயப்ப சாமி பூஜை தயவில் பொங்கலுக்கு டீப் க்ளீனிங் ஆகிடுச்சிங்க. வாங்கப்பா கொஞ்சம் சோஃபாலாம் நோத்துங்கன்னா வரமாட்டாங்க, அப்படியே தொலைமா போதும் அப்படின்வாங்க. இப்போ டீப் க்ளீனிங் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜு, டைனிங் டேபிள் மாதிரி பெரிய ஃபர்னிச்சர்ஸ் கூட நாங்கள் எல்லாமே எடுத்துட்டோங்க. வேலை கொஞ்சம் பெருசு தாங்க, இருந்தாலும் இப்படி செய்ததுக்கே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பூஜை அப்போது இடம் கொஞ்சம் பத்தலைங்க. சாமி சரணம். குளிச்சு வந்துட்டிங்களா? டிஃபன் சாப்பிட்றீங்களா? இப்போ சாப்பிட்றியா கோயில் போயிட்டு வந்தது? கோயில் போயிட்டு வந்து சாப்பிட்றோம். வாங்க சாமி டிஃபன் சாப்பிடுவீங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பாவம் பசிக்கும். வாங்க, சரணம் சொல்லிட்டாங்க. இப்போ டிஃபன் கொடுத்துட வேண்டியதாங்க. இட்லி தாங்க, நிறைய மாவாட்டி போட்டு நேற்று காலையில் இட்லி, நைட்டு இட்லி, இன்னைக்கு காலையில் இட்லி. இதுதான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இல்லைங்களா, நமக்கு வேலையும் ஈஸியாக முடியும். இட்லி கலக்கா சட்னி தாங்க. உங்கள் சாமி சாப்பிட்டு வாங்க, நிறைய வேலை. இந்தாம்மா பெரிய சாமி கொடுத்துருங்க.
இன்றைக்கி சனிக்கிழமை பசங்களுக்கெல்லாம் லீவுங்க, அதனால் எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஸ்டாப்பாக ஒர்க் போயிட்டு இருந்ததுங்க. பூஜை சாமான் நம்ம நேற்றே கழுவிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்திருக்கும், ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். அவர் நேற்று மார்க்கெட் போகும்போது பூ மட்டும் வாங்கலைங்க, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால பழம் இந்த மாதிரி பூஜை சாமான் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி திரும்பவும் மார்க்கெட் போயிட்டு சுவாமி படங்களுக்கு, அப்புறம் வாசலில் மாட்டுறதுக்கு, அப்புறம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நிறையா உதிரி பூ தேவைப்படும் இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். சாப்பிட்ட பிறகு நம்ம அலங்காரத்தை ஆரம்பிச்சிடுவார். சிம்பிளாக சமைச்சிட்டேன். சைட் பை சைட் பூஜை சாமான் சௌமியா கொஞ்சம் தொலைக்கினாங்க, அப்புறம் நான் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி காலையில் பூஜை முடிச்சாச்சு. அப்புறம் சுக்கு நம்ம சுக்கு காப்பி போடணுங்க, அது தோல் சீவி கொடுத்தாங்க. வெள்ளத்துக்கெல்லாம் அதான் நெய்வேத்தியம் இதுமாரி தான் நம்ம பண்ணணும், அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன சமைச்சிருக்கேன்னு சிம்பிளாக பார்த்துலாங்களா. ரொம்ப சிம்பிளாக தான் சமைச்சிருக்கேங்க, ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது இல்லைங்களா. சாதம் வடிச்சிருக்கேன், துவரை, கொஞ்சம் காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாம் இருந்ததுங்க, எல்லாம் போட்டு குருமா வச்சுட்டு சாதம் பேசிக்கிட்டு கொஞ்சம் கெட்டி தயிர் இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி சமையல், வேறு எதுவுமே நான் பண்ணலைங்க. பக்கோடா என்ன சொல்லியிருக்கேன், எங்கள் நாத்தனார் வந்துட்டுருக்காங்க பஸ்ஸில், அதனால் பக்கோடா என்ன சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சாமிக்கு சாயங்காலம் நெய்வேத்தியத்துக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்களா. சுக்கு காப்பி வர சுவாமிக்கு பஜனை பண்ணும்போது தொண்டை கரகரன்னு இருக்கும் இல்லைங்களா, சூடாக சுக்கு காப்பி குடிப்பாங்க, உங்களை நிறைய பேர் தெரியும். அதை நானே ப்ரிப்பேர் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் சுண்டல் கருப்பு முக்கல்ல காலைல ஊற வச்சுருக்கேன், ஒரு 4 மணிக்கு வேக வச்சு சுண்டல் தாளிச்சிடலாம். சக்கரை பொங்கல் பண்ண போகிறோங்க, அதுக்கு வெல்லம் துரி வச்சுருக்கோம். அப்புறம் புளியோதரை, இது நமக்கு நெய்வேத்தியத்துக்குங்க. அப்புறம் பாதாம் பால் பண்ணலான்ருக்கேன். பாதாம் எவ்வளோ இருக்குன்னு இனிமேல் தான் செக் பண்ணணும். இல்லைன்னா நம்ம சேமியா பாயசமாக பண்ணிக்கலாம். பால் நிறையா வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஹோட்டல்லையும் சொல்லியிருக்கோங்க, இது மட்டுமே வயிறு நிறையாது இல்லைங்களா. நான் பஜனையிலையும் கலந்துக்கணும், அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் லேட் ஆகிடும்ன்றதுனால எப்பயும் போல் ஹோட்டலில் இட்லி, சாம்பார், சட்னி, வடை, வெண்பொங்கல், இடியாப்பத்துக்கு குருமா சொல்லியிருக்கோம், இதெல்லாம் வந்துடும். நான் அதை உங்களுக்கு அன்றைக்கி சாயங்காலமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியலிங்க. நேற்றுக்கு பஜனைலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வீடியோலாம் பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா, காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க, மணி 1:30 ஆகிடுச்சு, இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், அத்தை வந்த பிறகு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்குள்ளே இந்த சுக்கு காப்பிக்கு வறுத்துடலாம், அப்புறம் புளியோதரைக்கு தனியா பொடியெலாம் வறுத்து வச்சிடலாம், சரிங்களா. சுக்குமல்லி காஃபிக்கு இப்போ நம்ம பொடிக்கு வறுத்துக்கலாங்களா வாங்க. நாட்டு தனியான்னு கேட்டேங்க, இந்த கடையில் கொடுத்தாங்க, போரூரில் ஒரு கடையில் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். சுக்கு பார்த்திங்கன்னா தோல் எடுத்து, சுக்குக்கு தோலில் தான் விஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தோல் எடுத்து கொஞ்சம் லைட்டாக இடித்து வச்சுருக்கேங்க. இது ஒரு 50 கிராம்னா இது ஒரு 50 கிராம் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ தோராயமாக போடுறேன். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தொண்டைக்கு எதமாக இருக்குங்க குடித்தோம்னா. இதையுமே ஹோட்டலே வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். நீ போகிறத விட ஹோட்டலில் சூப்பராக போடுவாங்கள்ல, இதையும் சேர்த்து ஆர்டர் கொடுத்துட்றேன்னாரு. நானே செய்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். லைட்டாக வறுத்துக்கலாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க ஐயப்ப சுவாமிக்கு கன்னி பூஜை. சும்மா 1-2 பூஜைகளை அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த பஜனை பண்ணுற அந்த சரணம் சொல்கிறதெல்லாம் சும்மா செம்ம வைபாக இருக்கும் இல்லைங்களா. நம்மளையும் அறியாமல் பாட்டு பாடுவோம், நம்மளையும் அறியாமல் தாளம் போடுவோம், அது மாதிரி ஒரு வைப் வந்துடும். இப்போ நம்ம வீட்டிலே நடக்க போகுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சாயங்காலம் பசங்கள்லாம் பூஜையில் உட்காந்துக்கோங்க, நான் வரவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறது, இந்த சுக்குமல்லி காஃபி சர்வ் பண்ணுறது நானும் சௌமியாவை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிருத்திக் அழுதுன்னு இருக்கிறான். இதை வறுத்துட்டோன்னு வைங்களேன், நம்ம புளி ஊற வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கணும். டைம் இருக்குன்னு நினச்சி ஓடிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலமாக கோலம் போடுறதுக்கு பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். சுவாமிங்க வந்தாங்கன்னா அவங்கள பாத பூஜை பண்ணணும், அதுக்கெல்லாம் தண்ணி, மஞ்சள், குங்குமம்லாம் எடுத்து வைக்கணும். மணம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குங்க. ரொம்ப போட்டாலும் காரமாக இருக்கும் இல்லைங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன். அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு 10 இருக்குமாப்பா, ஒரு 9 இருக்குது. ஏலக்காய் போட்டுக்கிறேன். 8 இருக்கு. அப்புறம் திப்பிலி ரசம் வைப்போம் இல்லைங்களா, அந்த திப்பிலி நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க, அது 1 போட்டுக்கிறேன். இப்போது இந்த தட்டி வச்சு சுக்கை வறுத்துக்கலாம். வறுப்பட்டுச்சிங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கடாயிலே கொஞ்சம் சூடு இதாகட்டும்.
அப்புறமா ஆறுனதும் இதை அரைச்சிக்கலாம். மேலே போய் துணி எடுத்துன்னு சொன்னேங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புளியோதரைக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் புளியோதரை பொடிக்கு வறுத்துட்டுருக்கேன். தனியாக வறுத்து கொட்டிக்கிட்டேங்க. காஞ்ச மிளகாய் வறுத்துட்டு அதுக்கு அடுத்து மிளகு சீரகம் வெந்தயம்லாம் வறுத்துட்டோம்னா அது ஆறின்ட்டுருக்கும். சாப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒலை போட்டுடலாங்க. பச்சரிசி தானே சீக்கிரம் வந்துடும். மிளகு சீரகம் இன்னும் கொஞ்சம் பத்தாதுங்க, அதனால் போய் எடுத்துகிட்டு வந்து. இந்த சாமி படங்கள்லாம் குருசாமி வீட்டிலேருந்து கொண்டு வந்ததுங்க. 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஐயப்ப சுவாமி படம், பிள்ளையார், முருகர், காமாட்சி அம்மன் படம்லாம் இருந்தது. நம்ம வீட்டில் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும், விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் அவர் தான் அலங்காரம் பண்ணுவார். நல்ல பழக்கம் இருக்கிறதுனால இந்த கன்னி பூஜைக்குமே அவரே டேபிள் வச்சு கொம்பெல்லாம் கட்டி படங்கள்லாம் வச்சு கட்டி வச்சுட்டாருங்க. சாயங்காலமாக குருசாமியில் வந்த பிறகு பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் எங்கள் நாத்தனாரும் வந்துட்டாங்கங்க. அவங்க வந்தாலே நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே நாங்கள் சாப்பாடும் சாப்பிட்டுட்டோங்க. நான் தட்டில் எல்லாம் போட்டு கொடுக்க எல்லாருமே அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டோம். பச்சரிசி புளியோதரைக்கு வேக வச்சுருக்கேங்க. கொதிக்குது, இன்னும் கொதி வரல. இது வந்து புளியோதரைக்கு புளி கரைச்சாச்சு. அப்புறம் வந்து பாதாம் பாலுக்கு பாதாம் ஊற வச்சுருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் பாதாம் தேவைப்படும், அதனால வாங்கினா சொல்லியிருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு வறுத்துக்கலாம். ஓச்சுடா நந்தகுமார் முந்திரி வாங்கிட்டு வந்தேண்ணா. எத்த வாங்க எங்கள் வீடியோவுக்கு வாங்க. நீங்கள் இவங்க தான் எங்கள் நாத்தனாருங்க, சின்ன நாத்தனார். எங்கள் வீட்டுக்காருக்கு அக்கா இவங்க. அப்போ வந்து நான் கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தாங்க. என்ன வயசுன்னு சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க, அடிக்க வந்துடுவீங்க. அந்த வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இவங்க குழந்தை பேத்தி எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாங்க. இவங்கக்கிட்ட தான் நான் சமையல் கற்றுக்கினேன். ஸ்பீடாக எப்படி செய்கிறது, டைம் அண்ட் சென்ஸாக என்னென்ன வேலை செய்கிறது எல்லாம் இவங்ககிட்ட தான் கற்றுக்கினேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இவங்க தான். இவங்க சொல்லுங்கள், நீ எதனா சொல்லுங்கள். என்னத்த சொல்கிறது அப்படி சொல்ல. அப்புறம் நிறைய சாமி கும்பிடுவாங்க இவங்க நிறைய சாமி கும்பிடுவாங்க. இவங்க வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனால் வீடியோ எடுக்கலாம். அவங்க வீட்டில் இருக்க பேரை வந்து சொல்கிறோன்னா நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரும் ஒரு நாள் வருவார். ஓகே ஓகேப்பா. இப்போ திட்டுவான், நீ என்னை விட்டுட்டு நீ மட்டும் போய் யூடியூப்பில் வந்துட்டியான்னு திட்டுவான். கிடுக்கி பிடிச்சி கிளறு, கீழே ஒன்று கூட விடக்கூடாது, மொல்ல செய். ஃபேன் போடு, குழந்தை கீழே போடு. இப்போ இந்த வீட்டு வைக்கிற சாமான் போட்டிங்களா? புளியோதரைக்கு தேவையானதான் ரெடி பண்ணி கொண்டு வந்து எங்கள் அன்னிக்கிட்ட வச்சுட்டேங்க. புளி காய்ச்சல் ரெடி பண்ணியாச்சு. தேவையான பொடி வறுத்து பொடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டேங்க. சாதத்தை நான் 2 ட்ரிப்பாக வடிச்சிருக்கேன். ஒரு 1.5 கிலோ அரிசி போட்டேங்க. இது மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டாங்க அவங்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அவங்க கிளறி ஒரு பாத்திரத்தில் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு வேலை சுலபமாக ஆகிடும். இந்த மாதிரி அவங்க உட்காந்த மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துருவாங்கங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் கிட்ட வந்தாங்கன்னு வைங்களேன், அப்படியே கடை ஸ்பீடாக வேலை செய்வாங்கங்க. நம்மளால் அவங்ககிட்ட ஈடு கொடுத்து வேலை செய்யவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்வாங்க. இதுக்குள்ளே சௌமியா அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டாங்கங்க. சௌமியா அம்மா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. சௌமியா அப்பா கிருத்திகை பார்த்துக்கிட்டாரு. எங்கள் வீட்டுக்கார் படங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்காருங்க. அதில் அவர் ரொம்ப பிஸி. வேறு எந்த பக்கமும் திரும்ப மாட்டார், கான்சன்ட்ரேஷன் மாற்ற மாட்டார். அதுதான் அவருக்கு மெயின். அலங்காரம் பண்ணுறது தான் அவருக்கு எப்போவுமே மெயினான ஒரு வேலை. இந்த மாதிரி எல்லாருமே கலகலன்னு பேசிக்கிட்டு வேலை ஓடிட்டுருக்குங்க. லாஸ்ட் மினிட் வேலை அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்பீடாக போயின்ட்டுருக்கு.
பாதாம் பாலுக்கு பால் காய வச்சுருக்கேங்க. இது காஞ்சதும் அரைச்சிருக்கிற விழுது பாதாம், முந்திரி, கசகசாலாம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு கலரிட்டோம்னா சக்கரை போட்டால் பாதாம் பால் ரெடி. சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சுண்டலுக்கு வேக வைக்கிறதுக்கு குக்கரை கழுவி அதில் போட்டு வச்சுருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 4:40. 5:15 எல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். பால் காஞ்சிடுச்சுங்க. அப்படியே கலரிங்கனே ஊற்றிக்கும். புளியோதரை ரெடிங்க. யூஸ்வலாக பாதாமோட வேஜ் ஏலக்காய் போட்டு அரைச்சிடுவாங்க. என்ன ஆகுதுன்னா வாயில் நல்லா ருசியாக குடிக்கும்போது வாயில் நிறங்க அரைப்படுது. அதனால் மிக்சியில் அரைச்சேங்க இன்றைக்கி. இதுவுமே நைஸாக பொடிப்படலை. சரி தண்ணியில் கரைச்சி ஊற்றிடலான்னு ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கொச்ச பிறகு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், போட வேண்டியது தான். சாமிங்கெல்லாம் போகும்போது அப்படியே சுட சுட நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு சூடாக பாதாம் பால் குடிச்சிட்டு போகலான்னு செஞ்சுட்டுருக்கேன். நான் தான் இன்றைக்கி எந்த கெதியில் இருக்கிறேன்னு தெரியலிங்க. போய் முகம் கழுவி ட்ரெஸ் ஆகணும். சாமியெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணிட்டாங்க. காஃபி கேட்குறாங்க. வேலை செஞ்சவங்கெல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்களாம். அது திரும்பி பாலை காய வச்சுருக்கோம். ஈவினிங் மேலே எங்கள் அண்ணா அண்ணி பசங்கள்லாம் வேலூர்லேருந்து வந்திருந்தாங்க. வந்ததும் அவங்களாம் முகம் கழுவி ரெடி ஆகணும். அதுக்குள்ளே காஃபி குடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு காஃபி போட்டு கொடுத்துருக்கேன். நாங்கள் தான் காஃபி குடிக்க மாட்டோங்க, ஆனால் அவங்க வந்தவங்கலாம் குடிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் காஃபி போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி தான் காஃபி போடுற வேலையை நான் செஞ்சுருக்கேங்க. அப்புறம் ஐயப்ப சுவாமிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நந்து தான் பாத பூஜை பண்ணார். பாதம் ஒரு தட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, தட்டில் அவங்க நின்னாங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி கால் அலம்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு நம்ம அவங்கள வணங்கணும். அவங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி தான் உள்ளே வருவாங்க அவங்க ஒவ்வொருத்தருமே. நீங்கள்லாம் ஐயப்ப சுவாமி பூஜையில் கன்னி பூஜையில் கலந்துருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 ஐயப்ப சுவாமிகள், அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு தம்பி இருக்கார். அவர் பசங்களை அழைச்சிட்டு போய் மாலை போடுறதுலாம் கூட வந்தார் இல்லைங்களா, அவரும் கூட இன்னொருத்தரும் கொஞ்சம் பூஜைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்கங்க. பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படங்களை சுத்தம் செய்து புதுசாக சந்தனம் குங்குமம்லாம் வச்சாங்க. எங்கள் வீட்டில் இருக்க கன்னி சுவாமிகள் 2 பேருமே உட்கார வச்சு பஞ்சாமிரத்துக்கெலாம் பழம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. அப்போ அந்த துண்டை அவங்க வாயில் கட்டிக்க சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு புதுசாக இருந்தது. பூஜையில் 1-2 பொருட்கள் நாங்கள் வாங்குறதுல மிஸ் ஆகிருந்ததுங்க. அதெல்லாம் என் 2வது மகன் கடைக்கு போய் அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வந்தார். சமையலுமே அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நிறைய புதிரி பூ தேவைப்படும் அப்படின்னு சொன்னதுனால என் அண்ணி பூவெல்லாம் உதுத்து கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. சைடில் நானுமே ரெடியாகி வந்துட்டேன். சுவாமிங்கெல்லாம் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதான் பண்ணி வச்சிட்ருக்கேங்க. என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு ஃபினிஷிங் பார்க்கலாங்களா. இது தவிர ஹோட்டலில் கொஞ்சம் சொல்லியிருக்கோம் அன்னதானம் நைட்டு சுவாமிங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அது வந்ததும் காட்டுறேன். சுவாமிங்கெல்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேச மாட்டேங்க. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் பஜனையை அடுத்த வீடியோவில் பார்த்து சுவாமியோட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். புளியோதரை கலர் வைக்கங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சால் தான் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. சுண்டல் இப்போ பக்கெட்டில் மாற்றணுங்க. கருப்பு முக்கடலை சுண்டல், சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இது தவிர சுவாமிங்க சாப்பிட்றதுக்காக குடிக்கிறதுக்காக பாதாம் பால் பண்ணியிருக்கேன். 2ஆக பிரிச்சுட்டேங்க. இதை 2ஆக பிரிச்சுட்டேன். சாமிங்களுக்கு எச்சப்படாமல் கொடுக்கலான்னு பிரிச்சுட்டேன். இது வரவங்கள சாமி கூட வருவாங்கள்ல, அவங்களுக்குலாம் கொடுக்கலாம், சூடாக கொடுக்கலான்னு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். படி சரணம் பொழியவா